எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து நகை கடன்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த மத்திய அரசு நிபந்தனை. 2 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான கடன்களுக்கு மட்டும் விலக்களிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல். சாதி மதத்தை மாணவர்கள் அறவே ஒதுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேண்டுகோள். தந்தை பெரியாருக்கே சாதி சாயம் பூச முயற்சி நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது தூரமாக ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. நல்லவர்கள், நம்பிக்கையானவர்கள், ஊழலை செய்யாதவர்களை பார்த்து தேர்தலில் தேர்வு செய்ய வேண்டும். கல்வி விருது வழங்கும் விழாவில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க செய்யும். அவ்வளவுதான், as simple as that. அதுதான் அந்த கடமை. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக ஆலோசனை. 41 மாவட்ட செயலாளர்களை தனித்தனியே சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 200 உயர்வு. 1 சவரன் 71,360 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. விலை அதிகமாக இருந்ததால் விற்பனை மந்தம் என வியாபாரிகள் தகவல். மதுராந்தகம் அருகே டயர் வெடித்து சாலையில் குறுக்கே லாரி நின்றதால் பரபரப்பு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கடும் போக்குவரத்து நெரிசல். வேறுநாட்டில் நடைபெற்ற பள்ளி கலை நிகழ்ச்சியில் மேடை சரிந்து விபத்து. நிகழ்ச்சி நடக்கும் போதே மேடை உள்வாங்கியதால் 12 மாணவர்கள் படுகாயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.